ஒருத்தவங்களோட செல்போன் நம்பரை வச்சு அவங்களோட கேரக்டரை சொல்ல முடியும்னு சொல்றீங்க இல்லைங்களா? கேரக்டர்ல அவங்க வரலாறையே சொல்ல முடியும். ஆமா. அந்த கையை கொண்டு, கால்களை கொண்டு, இல்லை அவங்களோட பார்வையில் மேல் பார்வை, கீழ்பார்வை, அவங்களோட அசைவை வச்சே சொல்லிடலாம். 5ஆம் நம்பர்காரங்க எங்கே இருக்காங்களோ அங்கே பார்த்தீங்கன்னா 4 பேர் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. சார் ஏதாவது சொல்லுங்கள் சார், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சார். தரம் வாய்ந்த நம்பர் தான் 5ஆம் நம்பர், அறிவு சார்ந்த நம்பர் அது. பொதுவாகவே உங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறீங்கன்னு வச்சுங்க, அந்த பஞ்சாங்கம் ஜாதகம் எதுவுமே பார்க்க வேண்டாம். செல்ல பாருங்கள், 22, 33, 55 அப்படி செட்டாக வரும். தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நிறைய வித்தியாசமான கோணங்கள்ல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை கொடுக்கறதுக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க 5 தலைமுறை ஜோதிட குடும்பத்திலிருந்து 50 ஆண்டு கால அனுபவம் நிறைந்த சித்த யோகி பேரம்பலவாளன் ஐயா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ ஒருத்தவங்களோட செல்போன் நம்பரை வச்சு அவங்களோட கேரக்டரை சொல்ல முடியும்னு சொல்றீங்க இல்லைங்களா? கேரக்டர்ல அவங்க வரலாறையே சொல்ல முடியும். இப்போ செல்போன்ல 10 டிஜிட் நம்பர் இருக்கு. அந்த 10 நம்பர்ல எந்த நம்பர் அதிகமா வருதோ அதை வச்சு நீங்க சொல்லுவீங்க இல்லையா? அதாவது எந்த நம்பர் எந்த இடத்துல அதிகமா வருது. முதல்ல வந்து நம்ம சிரசு முகம், நாங்க எப்படி இந்த எனக்கு முன்னோர்கள் கொடுத்த அறிவுரை எப்படின்னு கேட்டா, சிரசு முகம் 1, 2, 3 கழுத்து, 4 மார்பு, 5 இருதயம், 6 மேல் வயிறு, 7 அடிவயிறு, 8 இடுப்பு, 9 தொடை, 10 முட்டி, 11 நம்மளுடைய கண்டைக்கால், 12 நம்மளுடைய பாதம். இந்த 12 வேணும் இல்லை, ஒரு உருவத்தை 12 பாகமாக பார்க்குறோம். அந்த 12 பாகத்தில் இந்த 11, 12 லாப நஷ்டம் உங்களுக்கு என்ன தேவை? ஐயா, நான் எப்படி நான் லக்கி உள்ள மனிதனாக மாறுவேன், எனக்கு எப்படி கோடி கோடியாக சொத்து வரும், நான் என்ன மாதிரி செலவு ஏன் இவ்வளவு செலவு போயிட்டே இருக்கு, இது நிறுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி உண்டா? இதுக்காக தானே ஜாதகம் கேட்க வராங்க. அப்போது இந்த 10 வரையும் டிஜிட் உள்ள அந்த செல்லில் 11, 12 நீயே கண்டுபிடிக்க வேண்டியதான். எப்படி கண்டுபிடிக்கிறது? மொத்தமா அந்த நம்பரை கூட்டுங்க. நம்மளோட செல்போன் நம்பர், உங்க செல் நம்பரை கூட்டுங்க. அது 2 நம்பர் டிஜிட்டை காட்டும். கூட்டினா ஒருவேளை 100க்கு மேல 3 டிஜிட்டா காட்டும். 99க்கு மேல போகாது. ஓகே. அந்த 2 டிஜிட் காட்டும். அந்த டிஜிட்ல 11ல ஒரு டிஜிட்டை போடுங்க, 12ல ஒரு டிஜிட்டை போடுங்க. சரியா போச்சு. 12 பாகம் வந்துடும். 11ல இருந்து ஒரு நம்பரும் 12ல இருந்து ஒரு நம்பரும் அதுல போடணும். போட்டுட்டோம்னா நம்மளுடைய முழு உருவம் தெரிஞ்சு போச்சு. அப்போ முழு உருவம் தரும்போது முதல்ல 1ஆம் நம்பர் அதிகமாக இருக்குது. இவன் தற்புகழ்ச்சி கேட்க வரான், தானுற கம்பீரத்தை கேட்க வரான், இவன் வந்து எப்பொழுதுமே எல்லாரும் அதிகாரம் பண்ணக்கூடியவங்க, முதன்மை வாய்ந்தவன் என்ற 1ஆம் நம்பர். எதை நிர்வாகம் பண்ணுறான் நிர்வாகி 1ஆம் நம்பர். அது ஃபர்ஸ்ட் நம்ம 0ல இருந்து ஆரம்பிக்கலாமா சார்? முதல்ல 0 அதிகமா இருந்தா. 0ன்னா உலகம் எங்க தொடுறியோ தொட்டதுலேருந்து திரும்பி வந்து ஒற்றை இடம் தான் 0. அது மகாலட்சுமி யோகம். இந்த பூமிக்கு எதுக்கு வந்த? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம்லாம் கேட்குறீங்கள, எல்லாமே யார் கையில் இருக்குது? லட்சுமி கையில் தானே இருக்குது. அப்போது சரஸ்வதி மறைஞ்சிருக்கும். ஓகே சார். இப்போ 0 வந்து மகாலட்சுமி. ஆமாம். 1 வந்து சூரிய பகவான், அதிகாரம். ஆமா. 2ஆம் நம்பர் அதிகமா. 2ஆம் நம்பர்னா மனசஞ்சலம். ஏன்னா கன்ஃபியூஷன்லேயே இருப்பாங்களா சார்? எப்போ பார்த்தாலும் இடம் விட்டு இடம் மாறுவாங்க, கன்ஃபியூஷனாக இருப்பாங்க. 10 தடவை அவங்களுக்கு பதில் சொல்கிறேன், ஏங்க செய்யட்டுமா செய்யலாமா, மனோநிலை பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க, பாதிக்க வச்சிருவாங்க. நம்மள்ட்ட ரொம்ப நேரம் பேசவும் வச்சிருவாங்களா? ஆமாம். வேற என்ன, எஸ்ஆர்னு தானே பதில் சொன்னால் தானே பிடிக்கும். ஆமாம் ஆமாம். நீ என்ன சொன்ன திருப்பி கேட்டா எப்படி இருக்கும்? ஏன்னு கேட்டா அந்த மைண்ட் அவங்களும் குழம்பி மத்தவங்களையும் குழப்பிடுவாங்க. ஏன்னு கேட்டா அது நீர், அது சந்திரன், தேய்பிறை சந்திரன், வளர்பிறை சந்திரன் வருதுல்ல, அது மாதிரி அவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் உள்ளது 2ஆம் நம்பர். 2ஆம் நம்பர் வைப்ரேஷன் சார்ந்த சந்திரன், மன சார்ந்த விஷயங்கள் வரும். ஓகே சார். 1 வந்து நேர்மை சார்ந்த விஷயங்கள் வரும், அதிகார சம்பந்த விஷயம் வரும், தானுற கம்பீரத்தமான விஷயம் வரும். 2 குழப்பம், மனசஞ்சலம். அடுத்து சார் 3வது நம்பர் அதிகமா வந்தா? 3வது நம்பர் எப்படின்னா ஹானஸ்ட், ரொம்ப ஜென்டில்மேன். ஏன்னா ஒரு நிர்வாகத்தைய எப்படியெல்லாம் யாராருக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், அந்த நிர்வாக திறமையை எப்படி கொடுக்கணும். அவங்க அந்த ஊரில் போனால் கையெடுத்து கும்பிடுவாங்க. ஊரில் ஒரு பெரிய மனுஷராக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கண்டவங்கள்ட்ட பேச மாட்டாங்க. அவங்கள்ட்ட போனால் நமக்கு ஒரு காரியம் ஆகுன்றவங்க தான் அவங்க போவாங்க.
அவங்க யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. யார் டிஸ்டர்ப் பண்ணாலும் என்னத்துக்கு வந்தாங்களோ அதுக்குள்ள பதில சொல்லுவாங்க. இது 3ஆம் நம்பர், குருவுக்கு உள்ள நம்பர் அது. 3ஆம் நம்பர் நேர்மை, தெளிவு இல்லையா? ஆமா. அவங்கள்ட்ட ஒரு தெளிவு இருக்கும். தெளிவு குரு இருக்கும், பகவான் தெளிவு ஆக்குவாங்க. யாராவது தெளிவில்லாத வந்தாங்கன்னா, இப்போ 2ஆம் நம்பர்காரவங்க வந்துட்டாங்கன்னா, அவங்கள தெளிவுபடுத்தி உட்கார வச்சு, தெளிவுபடுத்தி ஓகேவா? ஓகே சார் அன்னு சொல்கிற வரையும் விட மாட்டாங்க இவங்க. ஒரு மனிதன்னா என்ன செய்வான்? தான் சுயநலத்தை விட மாட்டான். ஆமா. கம்பீரமாக வாழணும்னு நினைப்பான். எதுலேயுமே துணிச்சலாக இருக்குன்னு நினைப்பான். அவன் 1ஆம் நம்பர். அங்கேருந்து வந்து ஒரு சந்தேகத்தை கேட்டு இங்கே இருக்கிற வார்த்தையை அங்கே போய் சொல்கிறது, அங்கே இருக்க வார்த்தையை அங்கே போய் சொல்கிறது, அங்கே இருக்க வார்த்தையை வந்து இங்கே சொல்கிறது, இப்படி மனசஞ்சலத்தில் இருந்தால் அவங்க 2ஆவது நம்பர்காரங்க. 3ஆவது நம்பர்காரவங்கள்ட்ட இந்த 2ஆம் நம்பர்காரவங்க போயிட்டாங்கன்னு வச்சுங்க, அவங்க இவங்களை குழப்ப எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அவங்கள உட்கார வச்சு பக்குவப்படுத்தி அனுப்பி விட்டுருவாங்க. இந்த குணம் படைச்சவங்க 3ஆம் நம்பர். இப்போ 1, 2, 3 சொல்லியாச்சு. 0ல இருந்து ஆரம்பிச்சு 3 வரைக்கும் வந்தாச்சு. 4வது நம்பர் அதிகமா இருந்தா அவங்க எப்படி இருப்பாங்க சார்? 4ஆம் நம்பர் எப்படின்னாக்க கட்டப்பட்ட சட்டை போட்டிருப்பாங்க. அடையாளம். அப்படிங்களா சார்? எப்பவுமேவா சார்? கோடு போட்ட சட்டை, கட்டம் போட்ட சட்டை போட்டிருப்பாங்க. கருப்பு நிறந்ததா இருக்கும். கருப்பு கோடு. செக் மாதிரி இருக்கும், நீல கலர்ல கருப்பு கோடு. அதை தான் போடுவாங்க அவங்க. அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும். இந்த 1ஆம் நம்பர்காரவங்க கொஞ்சம் அதாவது ஷைனிங்காக சட்டை கம்பீரமாக ஒரு அரசியல்வாதியெல்லாம் போடுறாங்களா அது மாதிரி உள்ள போடுறவங்க வந்து 1ஆம் நம்பர்காரவங்க. மஞ்சள் கலரில் கொஞ்சம் பரவாயில்லப்பா ஆனால் சும்மா தூக்கி இப்படி மாட்டிகிட்டு வருவாங்க. அவங்க 2ஆம் நம்பர்காரவங்க. 3ஆம் நம்பர்காரவங்க நீட்டாக இருப்பாங்க. அவங்களுடைய அவரை பார்த்தாவே வணங்கணும் போல இருக்கும். அப்படிப்பட்டவங்க 3ஆம் நம்பர். 4ஆம் நம்பர்காரவங்க எப்படின்னா, என்னப்பா உன்னை கண்டே பிடிக்க முடியலையே, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், இப்படி தன்னை மிகுபடுத்தி தன்னை விரிவுபடுத்தி காட்டுவாங்க 4ஆம் நம்பர்காரவங்க. அவங்கள்ட்ட ஏன் நம்ம தேடி போகிறோன்னா, ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா அவனால் முடியாதுன்னே சொல்ல மாட்டான். ஆனால் சின்ன விஷயத்தை பெருசாக எடுத்து கொண்டு போய் விட்டுருவான். பிரச்சனையே அதிகமாடான். ஆனால் என்னப்பா இந்த இடத்துல ஒரு நகை கட்டாயிருக்குப்பா, நான் எங்கே காட்டு பார்ப்பணும், பட்டம் பிடிச்சி பிச்சு விடுவான். அவனுக்கு அந்த நகை சொன்னது தான் அவனுக்கு பிரச்சனையை தீர்க்கிறேன்னு தீர்த்துருவான். ஆனால் வழி யாருக்கு? நம்ம காட்டினதுக்கு தான். அதனால தான் அந்த 4ஆம் நம்பர்காரவங்கள்ட்ட நெருங்கும் போது ரொம்ப கவனமாக நெருங்கணும். ஏன்னு கேட்டால் அவன் வந்து உனக்கு தேவை கஷ்டம்னா கஷ்டத்தை தீர்க்கணும்னு சொல்லிட்டு கஷ்டத்தை ரைஸ் பண்ணி விட்ருவான். அதே மாதிரி என்ன பொருள் என்ன வேணும்னாலும் சரி, அவனுக்கு இல்லைன்னுறது இல்லை. யாரையாவது பிடிச்சிஞ்சவாப்பா இவர் கேட்குறாரு பேர் என்னன்னு சொல்லி இழுத்து மாட்டி விட்டு போயிட்டே இருப்பான். அவனை தடை பண்ணக்கூடாது, போயிட்டே இருக்கும். அது 4ஆம் நம்பர். சூப்பர் சார், அழகாக சொன்னீங்க. 5வது நம்பர். 5ஆம் நம்பர் எப்படின்னாக்க நான் அவங்க 5ஆம் நம்பர்காரங்க எங்கே இருக்காங்களோ அங்கே பார்த்தீங்கன்னா 4 பேர் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. சார் ஏதாவது சொல்லுங்கள் சார், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார், உதவி பண்ணுற நிலை. உதவி பண்ண தரம் வாய்ந்த நம்பர் தான் 5ஆம் நம்பர், அறிவு சார்ந்த நம்பர் அது. அதனால் ஒரு 4 பேர் கூட்டமாக இருக்காங்கன்னா என்னென்னா, சார் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறேன், இந்த இல்லை வாங்குகிறேன் அண்ணா, இங்கே வாங்க உங்களுக்கு என்ன வேணும், யார் சொன்னாலும் கோவமே எடுத்துக்க மாட்டாங்க. எல்லா விஷயத்தையும் வாங்கி, சரி கொஞ்சம் நீங்கள் இங்கே உட்காருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் போயிட்டு மறுபடியும் வாங்க, எல்லாரையும் அட் ஏ டைமில் எல்லாருக்கும் வேலையை கொடுத்துட்டு அப்புறமேலே இவர் புறப்பட்டு போய் யாராருக்கு என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு தன்னை மிகுபடுத்தியும் தன்னை வந்து அறிவை வெளிப்படுத்தியும் சிலருக்கு வருகின்ற தடங்களை உடைச்சு பேசக்கூடிய ஆள் உள்ளவங்க தான் இந்த 5ஆம் நம்பர். இவ்வளோ நேரம் நம்ம பச்சை கலர் போட்டுப்பாங்க ட்ரெஸ். சார் கலர் கூட சொல்லுங்க. ஆமா, பச்சையும் வெள்ளையும் இருக்கும். நம்ம இவ்வளோ நேரம் பேசினதுலயே 5ஆம் நம்பர் ரொம்ப அழகான குணமுடையவரா தெரியுறாங்க இல்லையா? இந்த நம்பர் வச்சு நீங்க அவங்களோட சட்டை, அவங்களோட தேர்ந்தெடுக்கிற அந்த கோடு போட்டது நிறம் லைனா இருக்கும், இப்படி இதை கூட சொல்ல முடியுது. கோடு போட்ட சட்டை மட்டும் இல்லை, நகம் வளைஞ்சிருக்கா, நிமிர்ந்திருக்கா, தடியாக இருக்கா, மொத்தமாக இருக்கா, கையை வீசி பேசுகிறானா, அமைதியாக பேசுகிறானா, ஒல்லியாக இருக்கானா, குண்டாக இருக்கானா, முடி சுருட்ட முடியாக இருக்கா, இல்லை நேர் முடியாக இருக்கா, எல்லாம் அப்படியே பார்த்த உடனே அப்சர்வ் ஆகிடும் மைண்டில். அதை வச்சு கூட உங்களால் பலன்கள் சொல்ல முடியும். ஆமாம், நம்ம எல்லாராலையும் சொல்ல முடியும். நீங்கள் இதை மாத்திரம் உள்வாங்கிட்டா போதும், 4 பேரை பார்த்தா போதும், உங்களுக்கு அந்த பாடம் உங்களுக்கு பதியிடும். எல்லாருக்கும் அந்த இயற்கை ஞானம் இருக்குது. அந்த ஞானத்தை மாத்திரம் அப்படி உடச்சி விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, எனக்கு வேணும் வேண்டான்ற யாருக்காவது ஒரு கருத்து இருந்ததுன்னா அவங்க வளர்ச்சி அடைய மாட்டாங்க.
ஏன்னு கேட்டால் அது உள்ள தன்னையால் கட்டுறது வரையும் தான் கல்வின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த உலகளவு இருக்குது கல்வி, கற்றாருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதுபோல் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குறோம். இப்போ 5ஆம் நம்பர்காரவங்க பச்சை ட்ரெஸ் போட்டுப்பாங்க, நீட்டாக இருப்பாங்க, துருத்துருன்னு இருப்பாங்க. இந்த மின்னல்னு சொல்லுவாங்கள்ல, மின்னல் வாமா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள சார் ஃபைலை பிடிங்க, இதை பிடிங்க, இதை பிடிங்கன்னு வச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த எல்லா ஆஃபீஸ்லேயும் பியூன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பாருங்கள், அவங்க 5ஆம் நம்பர்காரவங்களாக இருப்பாங்க. அவங்கள ஆஃபீஸரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பியூன் வரதை மாத்திரம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் பாருங்க. ஏங்க என் ஃபைல் என்னாச்சுங்க, இதோ ஃபைல் ரெடி ஆயிடுச்சு, இதோ கொண்டாந்து தரேன். ஓகே சார். இப்போ 6வது நம்பர் அதிகமா இருக்கும்போது அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? 6ஆம் நம்பர் அற்புதமான நம்பர். கால் மேலே கால் போடுவாங்க, சுய கௌரவத்தை விட மாட்டாங்க. நீங்களா பேசுனா பேசுவாங்க, இல்லைன்னா கம்முன்னு இருப்பாங்க. இந்த அம்மா யார்கிட்ட இவங்க ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்காங்க, அடுத்தவங்க விசாரிச்சுட்டு அம்மா வணக்கம்மா அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்கிற அளவுக்கு நடந்துக்குவாங்க. அப்படி சொல்கிற அளவுக்கு அவங்க உடல் பாகம் இருக்கும். முகம்லாம் மாங்காய், ஒட்டு மாங்காய் மாதிரி இருக்கும். கண்ணங்கள்லாம் நல்லா இருக்கும். ஒரு ஆக்டர் மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு நைஸாக பேசுவாங்க, ரொம்ப சிம்பிளாக பேசுவாங்க. கோபம் வந்துடுச்சு என்ன ஆகுன்னே தெரியாது. அது சாது மிரண்டால் காடு கொள்ளாது. இது சாது இல்லை, ஒரு அம்மா விட்டுடுமான்னு சொல்கிற அளவுக்கு அவங்க ஓடிடணும், அந்த அளவுக்கு பேசிடுவாங்க. 6ஆம் நம்பர் என்ன சார் ஒரு புதிராவே இருக்கு. இப்போ அமைதி நீங்க ஆமாம், அது எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கோ அந்த நீங்கள் பாருங்கள், ஒரு ஆக்டர் இருக்காங்கன்னா அவங்கள பாருங்கள், ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க. சொன்ன ஆக்ஷனை மத்தனை செய்வாங்க. செய்யும்போது ஒரு கம்பீரமான ஒரு தோட்டத்துக்கு ஒரு ஆக்ஷனை கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, இவங்களா அது மாதிரி நடித்தாங்க கேட்குற மாதிரி இருக்குல்ல. அது மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒவ்வொரு மனோபாவம் இருக்குது, மனோசக்தி இருக்குது. அதை தான் சக்தின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மனோசக்திக்கு அறியாத ஒன்று போய் அறிய முற்படும் போது அந்த சக்தியை தூண்டி விட்டால் போதும். நீ என்ன திட்டினாலும் சரி, சரிப்பா அப்படி ஏதாவது தவறு செஞ்சுருந்தா மன்னிச்சுக்கப்பா. 3ஆம் நம்பர் கேட்பான், 5ஆம் நம்பர் கேட்பான், ஏய் பேசிட்டில்ல போ, உன்னை நான் பார்த்துக்கிறேன். அவன் அப்படி கருவம் வைப்பான். 1ஆம் நம்பருக்காரவங்கள்ட்ட இது மாதிரிலாம் பேசவே மாட்டாங்க, அவனை தூக்கிடான்னுவான், சுயமரியாதை. ஆமாம். 2ஆம் நம்பரு சரிப்பா தெரியாத செஞ்சுருப்பாங்கப்பா, விட்டுருங்கப்பா. அப்படியே அலமோதி இவன் மாதிரி செய்கிறான், இது மாதிரி செய்கிறான்னு சொல்லி பக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் சொல்லி விட்ருவாங்க. இப்போ சின்ன இங்கே நடக்கிற விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லி விட்ருவாங்க. இதுலேயே அவங்க குணத்தை வச்சு நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ 6ஆம் நம்பருக்காரவங்க 6வது நம்பர் வந்து எப்போவுமே ஒரு வாசனை திரவியத்தோடு இருப்பாங்க, அலங்காரங்களோடு இருப்பாங்க, ஆடாத அசையாத அப்படியே ஆக்டர் மாதிரி போவாங்க. அந்த ஊரில் மா கொஞ்சம் வேணும்னா அப்பா அவங்க கேட்குறாங்க கொடு, இவங்க கையால் கொடுக்க மாட்டாங்க. 5ஆம் நம்பரு தான் கையாலேயே எல்லாமே செய்யும். 6ஆம் நம்பர் என்னன்னா தான் கையால் கொடுக்கறத விட கொடுக்கறதுக்கு காரணகர்த்தாவாக இருப்பாங்க. ஒரு அன்னதானம் போடணும், வீட்டில் ஒரு விசேஷம் நடக்கணும், ஒரு கல்யாணம், இந்த கௌரவ அழைப்பாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் 6ஆம் நம்பருக்காரவங்க. சரி, இப்போ ஜோதிடர்கள் கிட்ட நம்மளோட பலன்கள் பார்க்க போகும்போது பிறந்த நேரம் தேதி கேட்குறாங்க, இல்லைன்னா ஜாதகம் கேட்குறாங்க இல்லையா சார்? இது ரெண்டுமே இல்லாதவங்க எப்படி சார் ஜாதகம் பார்க்கறது? அதுக்குன்னு பல வழிமுறைகள் இருக்குது. அந்த பிரசன்னம் அந்த வந்த நேரத்தில் எங்களுக்கு முன்னாடி டைமை பார்ப்போம். அப்போ இந்த கால சூரிய உதயத்துலேருந்து இப்போ எந்த டைமில் அவங்க உள்ளே வராங்க அது பிரசன்னமாகவே தோணும். ஜோதிடம் பார்க்க வர நேரம் அவங்க உள்ளே வராங்கல்ல, அவங்க வந்தோடனே இவங்க யார் வராங்க, இவங்க எந்த நட்சத்திரத்தை சார்ந்தவங்க, என்ன கேள்வி கேட்பாங்கன்னு நாங்களே அப்சர்வேஷன் பண்ணிவிடுவோம். அவங்கள பார்த்தே நாங்கள் பார்த்தோன்னே சொல்லிவிடுவோம். ஏன்னு கேட்டால் எண்ணும் எழுத்தும் கண்ணென தகுன்னு சொல்லுவாங்க. அவங்க எழுத்து வார்த்தை சம்பந்தமாக கேட்க தான் வராங்க. ஆனால் அதுக்குன்னு அந்த டைமிங் பார்க்கும்போது அந்த டைமிங்லேயே இந்த நேரத்துக்கு வராங்க. பொதுவாகவே உங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறீங்கன்னு வச்சுங்க, அந்த பஞ்சாங்கம் ஜாதகம் எதுவுமே பார்க்க வேண்டாம், செல்ல பாருங்கள். 22, 33, 55 அப்படி செட்டாக வரும் நேரங்கள். 11 செல்போன் நம்பர் சொல்றீங்களா? இல்ல, செல்போன்ல டைமிங் பாக்குறீங்களா? உங்க டைமிங் காட்டும். இப்ப 7:22, 10:53, 10:53, 10:10, 4:4 இப்படி வருதுன்னா உங்களுக்கு நல்ல காலம்னு அர்த்தம். ஜோதிடம் என்பது மனோதிடத்தை சேர்ந்தது. அந்த மனோதிடத்தை பக்குவப்படுத்திட்டா மனநோய் என்பது வராது. மனநோய்க்கு பிறகுதான் பல நோய்கள்னு சொல்றாங்களே தவிர ஃபர்ஸ்ட் மனநோயை எடுத்துட்டா ஏன்னா யாருமே மனசில் ஒரு பிரச்சனையை வளர்த்துட்டாங்கன்னா அது தீர்க்கறதுக்கு அவங்களால தான் முடியும். அவங்க சரி பண்ணுறதுக்கு தான் எளிய முறையில்
பல வழிகள் இருந்தாலும் சித்தர்கள் காலத்தில் அவங்க காலத்தில் கண்டுபிடிச்சதை அப்படியே பிரசன்னம்னு சொல்லுவாங்க. வர நேரத்தில் ஒரு இலை வந்து விழும், இல்லை வர நேரத்தில் அவங்க கை காலை அசைப்பாங்க. அந்த கையை கொண்டு கால்களை கொண்டு இல்லை அவங்களோட பார்வையில் மேல் பார்வை கீழ்பார்வை பக்கப்பார்வை அந்த பார்வை அவங்களோட அசைவை வச்சே சொல்லிடலாம். சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஸ்கூல்லேருந்து எல்லாருமே செல் வச்சுருக்காங்க. வயல் காட்டில் இருந்தாலும் சரி அவங்கள அதில் ஒரு நம்பர் இருக்கும், அதில் 10 டிஜிட் இருக்கும். நம்ம கையில் எத்தனை விரல் இருக்கு? 10 தானே இருக்கு. இந்த 10ம் செயல்படும் பொழுது நிறைய சாதனைகள், எண்ணற்ற சாதனைகள் இந்த 10 விரல்களால் நம்ம செஞ்சுப்போம். ரொம்ப அழகான நிறைய தகவல்களை கொடுத்தீங்க சார். ஒரு செல்போன் நம்பரை வச்சு இவ்வளோ தகவல்கள் தெரிஞ்சுக்க முடியுமா, பலன்கள் கணிக்கப்படுமான்றது இன்னைக்கு தான் எனக்கு தெரியும். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் உங்களோட செல்போன் நம்பர்ல சார் சொன்ன மாதிரி மேட்ச் பண்ணி பாருங்க. உங்களோட பலன்கள் சரியா இருக்கா அப்படிங்கறதையும் செக் பண்ணுங்க. மேலும் எண்கள் எப்படி வேலை செய்யும், எண்கள் குறித்த உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த பதிவுல சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்.